கர்த்தர் நம்மை நொறுக்குகிறார்? Why God crushes people? நான் இன்றைக்கு 3 காரணங்களை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி சுருக்கமாக பேச போகிறேன். 3 காரணங்களை ஏன் ஆண்டவர் நம்மை நொறுக்குகிறார் என்ற குறிப்புகளை மாத்திரம் உங்களுக்கு நான் பேசுகிறேன். யோனாவின் வாழ்க்கையிலிருந்து உங்களோட பேச போகிறேன். நமக்கு மிகவும் அறிந்த இந்த யோனாவினுடைய சம்பவம், இந்த யோனாவின் வாழ்க்கையிலிருந்து ஏன் ஆண்டவர் ஒரு மனிதனை நொறுக்குகிறார். இந்த யோனாவுடைய வாழ்க்கை நீங்கள் எடுத்து பார்த்தால், இவன் பாட்டுக்கு அவன் உண்டு, அவன் வேலை உண்டு. ஏதோ அவங்க ஊரில் தீர்க்க தரிசனம் சொன்னோமா, ஏதோ 4 பேருக்கு போய் அவங்க ஊர்லேயே இவர் சுற்றிட்டு இருக்கிறாரு. தீர்க்க சொல்கிறேன். இப்போ திடீர்னு ஆண்டவர் இவனை பிடிச்சி, நீ வா நினிவே பட்டணத்துக்கு வா அப்படின்னு இவனுக்கு விருப்பமே இல்லை போகிறதுக்கு. ஆனால் ஆண்டவர் அவனை பிடிச்சி கூட்டு போகிறார். இப்போது இந்த பகுதி நம்ம வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை முதலாக வாசிக்கலாம். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களுடைய தர்ஷீசுக்கு போக கப்பல் ஏறினான். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இந்த பகுதி இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கு. பட் ஜோனா அரோஸ் டு ஃப்ளீ அப்படின்னு இருக்கு. அதாவது கர்த்தர் ஒரு இடத்துக்கு போக சொன்னா இவன் இன்னொரு இடத்துக்கு போறான். ஆனா பாத்தீங்கன்னா இவன் இன்னொரு இடத்துக்கு பட் ஜோனா வென்ட் டு ஃப்ளீ டு தர்ஷீஷ் அப்படின்னு 4வது பட் த லார்ட் சென்ட் அவுட். அதாவது ரொம்ப அழகா இருக்கு. ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. யோனா இல்ல ஆண்டவரே, எனக்கு வேணாம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வேற பக்கம் போனா, ஆண்டவர் என்ன பண்றாரு, வேற பக்கம் போன ஒருத்தனை திருப்பி இன்னொரு பக்கம் அவர் பக்கம் இழுக்கிறதுக்கு இவர் வேற ஒரு பிளானை போடுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா மாற்றி மாற்றி இவன் ஒன்று செய்வான், அதற்கு விரோதமாக ஆண்டவர் ஒன்று செய்யறது. நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவர் யோனா அமைதியை விட்டுருக்கலாம் இல்லைங்க. சரி இவன் தான் போக மாட்டேன்றானே. இப்போ பாருங்க, இந்த மீட்டிங்லலாம் நிறைய அழைப்புகள்லாம் வரும். இந்த மிஷினரி அழைப்பு, ஊழிய அழைப்பு, இப்படிலாம் நிறைய அழைப்புகள் வரும். சில பேர்லாம் சொல்லுவாங்க நேரடியாக ஆண்டவர் என்னோட பேசினார், ஆனால் சொல்லுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர் பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்து வரதெல்லாம் அவர் நிறைய பேர் விட்டுருவார். போப்பா நீ, நான் கூப்பிட்டேன் நீ வரல அப்படின்னு விட்டுருவார். நான் நினச்சேன் ஆண்டவர் இந்த யோனா விட்டுருக்கலாம், இல்லை வேற யாராவது ஒருத்தர், நான் இன்டர்நேஷ்னலாக போயிட்டு நான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு இருக்கிற யாரையோ ஒருத்தர், ஆசைப்பட்ட ஒருத்தனை பிடிச்சிட்டு ஆண்டவர் நீ போப்பா இவன் தான் போக மாட்டேன்றான், ஆண்டவர் விட்டுருக்கலாம். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை வழிக்கு கொண்டு வருவதற்கு ஆண்டவர் எந்த லெவலுக்கு போனார் நீங்கள் பார்க்கலாம். அவர் பாருங்க, முதலாவது இந்த மனுஷனை திரும்ப நினிவேக்கு கொண்டு வருவதற்கு அவனை நொறுக்கின வழிகளை நீங்கள் பாருங்களேன். முதலாவது ஒரு பெரிய பெருங்காற்றை அந்த கப்பல் அந்த கடலில் அனுப்புறாரு. அந்த கப்பல்ல இருந்த எல்லா பொருட்களும் கீழே விழும்பொழுது கூட ஆண்டவர் அமைதியா இருந்தார். எல்லா பொருளையும் தூக்கி போடுறாங்க, வெயிட்டை எப்படியா குறைக்கணும், எல்லா ஸ்டாக்கையும் தூக்கி போட்டாச்சு. கடைசியில் எந்த நிலைமைக்கு வந்துட்டான்னா, நான் செத்தா போதும் ஐயா அந்த நிலைமைக்கு வந்துட்டான். அதாவது அவன் எந்த நிலைமைக்கு அவன் சொல்றான் பார்த்தீங்கன்னா, அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றான், ஐயா நான் நினிவே போறதுக்கு பதில் நான் கடலை உள்ள செத்தாலும் சாவறேன் ஐயா. அவன் அந்த நிலைமைக்கு ஒருத்தன் எங்க இப்படி உடச்சு போய் ஒருத்தன் கிடக்குறாங்க, எனக்கு வேணான்னு ஒருத்தன் இருக்கிறான், நான் நினிவேக்கு போக மாட்டேன். ஆண்டவர் விட்டாரா? நம்ம நிறைய வாட்டி யோசிச்சா, போய் தொலைட்டான், அவன் தான் வரமாட்டேன்றானே, போட்டோம். ஆண்டவர் பாரு, என்ன வேணா பண்ணுவேன், உன்னை வழிக்கு கொண்டு வரதுக்கு, உன்னை நினிவேக்கு திருப்பி கொண்டு போறதுக்கு. இவன் பாருங்க கடைசியில் சொல்றான், என்ன தயவுசெய்து உள்ள தூக்கி போட்டுருங்கயா, கடல்ல தூக்கி போட்டுருங்கயா. சரி கடல்ல தூக்கி போட்டு அங்கேயே விட்டார் ஆண்டவர். அங்கே ஒரு மீனை பிடிச்சி வா 3 நாள் உள்ள கடை. இவன் நீ கொஞ்சம் யோசிச்சு, அவன் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கடைசியில் உள்ள இருந்து ஜோம் பண்ற ஜபத்தை பாருங்களேன். யோனா 2ஆம் அதிகாரம் 3, 5, 6 வசனங்களை வாசித்தீங்கன்னா, சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளி விட்டீர், நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் எல்லாம் என்மேல் புரண்டது. 5ஆம் வசனம், தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்தது, கடற்பாசி என் தலை சுற்றி கொண்டது. 6ஆம் வசனம், பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தம் இறங்கினேன், பூமியின் தாழ்பாள்கள் என்றென்றைக்கும் என்னை அடைக்கிறதா இருக்கிறது. இந்த அளவுக்கு ஏன் ஆண்டவர் இதை பண்றாருங்க? Why does God do this? ஏன் ஆண்டவர் ஒருவனை வேணான்னு ஓடுற ஒருத்தனை பிடிச்சி இழுத்துட்டு அவனுக்கு இவ்வளோ பிரச்சனையை கொடுத்து இவ்வளோ அவனை நொறுக்கி திரும்ப நினிவே கொண்டு போகிறதுக்கான காரணம் என்ன? எனக்கு ரொம்ப அழகாக எனக்கு புரிஞ்சு. முதலாவது காரணம், ஏன் ஆண்டவர் நம்மை நொறுக்குகிறார். 3 reasons why God crushes. Number 1, for our growth, நம்முடைய வளர்ச்சிக்காக. யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் அழைக்கும் பொழுதே ரொம்ப அழகாக அவனை அழைச்சாரு. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை நான் வாசிச்சிருக்கேன், ஆனால் இந்த வார்த்தை நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணதில்லை. ஆனால் ஆண்டவர் அவனை கூப்பிடும் பொழுது அவனுக்கு என்ன கூப்பிட்டு அழைச்சாது தெரியுமா? நீ எங்கே போகணுன்னா மகா நகரமாகிய நினிவேக்கு போ. அப்போ என்ன இதில் நம்ம புரிந்து கொள்வது என்ன?
நம்மை ஆண்டவர் ஒரு இடத்துல நம்மளை வச்சு, அதாவது அவன் இருந்த இடத்தை காட்டிலும் அதை விட ஒரு பெரிய இடத்துல, ஒரு பெரிய அழைப்புல, ஒரு பெரிய ஊழியத்துல ஆண்டவர் அவனை கொண்டு வருவதற்காக அவன் இருந்த இடத்துல அவன் ஏதோ ஒரு சின்ன ஒரு தீர்க்கதரிசியா அவன் மட்டும் சுத்திட்டு இருக்கிறான். ஆனா இவனை ஆண்டவர் ஒரு தேசத்திற்கே ஆசீர்வாதமாக்க முடியும். 120,000 பேருக்கு ஒரே நேரத்தில் அவன் ஒரு ஆசீர்வாதமாக ஒரு தேசத்தை ஆண்டு பக்கத்தில் திரும்பத்தக்கதான ஒரு பெரிய அழைப்பை ஆண்டு அவன் மேல வைத்திருந்ததுனால ஆண்டு அவனை நொறுக்கினார். நம்ம நிறைய வாட்டி இதை விளங்க மாட்டோம். ஏன் ஆண்டவர் என்ன நொறுக்கிறார் அப்படின்றத நம்ம ஏன் விளங்க மாட்டோம்னு சொன்னா, நம்ம வெறும் நொறுக்குதல தான் பார்க்குறோம். நம்ம நிறைய வாட்டி ஆண்டவர் என் விருப்பத்துக்கு மாறா செய்கிறாரு, நான் தான் வேணான்னு சொல்றேன், ஆண்டு ஏன் என்னை விட மாட்டுறாரு, ஏன் இந்த புயல் அனுப்புறாரு, ஏன் இந்த கப்பல் இப்படி ஆட வைக்கிறாரு, ஏன் இந்த கப்பலில் இவ்வளோ சேதங்களை கொண்டு வராரு, ஏன் நான் செத்தாலும் சாவுறேன் அப்படின்னு சொன்னா அதிகம் விட மாட்டாரு. நிறைய பேர் ஆண்டவரே நான் சாவுறேன், சாவுறதுக்கு விட மாட்டாரு ஆண்டு. ஏன் இப்படி பண்றாருன்னா, நம்ம நிறைய வாட்டி நெருக்குதலை பார்க்குறோம். இப்படி ஆண்டு என்ன உடைக்கிறாரு, இப்படி நொறுக்கிறாரு. ஆனால் ஆண்டுக்கு தெரியும்ப்பா, நான் உன்னை நொறுக்கியாச்சு, உன் வாழ்க்கையை நான் வைத்திருக்கிற மாபெரும் திட்டங்களை நான் நிறைவேற்றணும்ப்பா, உன் மேல ஒரு பெரிய நான் நோக்கத்தை வச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், இந்த நொறுக்குதல் எல்லாம் எதற்காகன்னு சொன்னா, என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக. நீங்க யோசேப்புடைய வாழ்க்கையை நீங்க பார்க்கலாம். இத்தனை நொறுக்குதல் எதுக்குங்க? இத்தனை நொறுக்குதல் எதற்கு? எதற்காகனா அவனுடைய வளர்ச்சிக்காக. அதனுடைய முடிவில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனுடைய புத்திக்கு மேலாக தேவன் அவனை உயர்த்தியதை நான் பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கை நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் திரும்பி பார்க்கலாம். நாம் நொறுக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும், நாம் வெட்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் தேவன் நம்மளை தலகுனிய விடலை. நான் வெட்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் தேவன் என்னை கைவிடலை. நான் உடைக்கப்பட்ட ஒவ்வொரு இடத்திலும் தேவன் என்னை உருவாக்கி இன்றைக்கு என்னை ஆண்டு நிறுத்தியிருக்கிறாரு. என்னை ஆண்டு ஸ்ட்ராங்காக மாற்றிருக்கிறாருங்க. ஒவ்வொரு போராட்டத்திலும் ஆண்டு என்னை ஸ்ட்ராங்காக மாற்றினாரு. நான் இன்றைக்கு சில போராட்டங்கள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது பெரிய போராட்டம் மாதிரியே தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம கிட்ட ஐயா இந்த போராட்டத்தில் நம்ம போறோம்னு சொன்னா நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. இதெல்லாம் ஒரு போராட்டமையா, நான் போன போராட்டம்லாம் உனக்கு தெரியுமா? நிறைய பேர் நம்மள்ட்ட அவங்க வேதனையை சொல்லும் போது இதெல்லாம் ஒரு வேதனையாம்மா, நான்லாம் போன. இன்னைக்கு பாருங்களேன், அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு பொருட்டாவே தரல. ஏன்னா அந்த உடைவுகள் மத்தியில், அந்த நொறுக்குதல் மத்தியில் தேவன் நம்மை திடப்படுத்தினார், தேவன் நம்மை உருவாக்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. உடைக்கப்படுகிறாங்க, தேவனுக்காய் நின்றதுனால நொறுக்கப்படுறாங்க. ஆனா தேவன் அந்த நொறுக்குதலை எதற்காக அலோவ் பண்ணார்னா, அவர்களை உயர்த்துவதற்காக. 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி எதற்காக என்றால் அவர்களை நிர்மூலமாக்குவதற்கல்ல. எஸ், இட் வாஸ் கிரஷிங். அந்த நேரத்தில் அது கடினமா இருந்துச்சு. ஏன் ஆண்டவரே, நான் ஜெபிச்சு இந்த 1 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி நீங்க விடுதலை ஆக்குவீங்கன்னு பார்த்தா அவன் 1 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி போதாதுன்னு 7 மடங்கு சூடாக்குறான். ஆண்டவரே, நொறுக்குதல் தான். ஆனால் அதை நொறுக்குதல் அவர்களை அழிப்பதற்காக அல்ல, அவர்களை உயர்த்துவதற்காக தேவன் பயன்படுத்தினார். உடைவு நம்மை உயர்த்துகிறது, உடைவு நம்மை உறுதிப்படுத்துகிறது. இந்த 2 காரியங்கள் எப்போ நடக்குது தெரியுமா? உடைக்கப்படும் பொழுது. ஒருவன் உடைக்கப்படுகிற வேளையில் தான் அவன் உயர்த்தப்படுகிறான், ஒருவன் உடைக்கப்படுகிற வேளையில் தான் அவன் உறுதிப்படுத்தப்படுகிறான். ஸோ முதலாவது, தேவன் ஏன் ஒரு மனிதனை உடைக்கிறார், தேவன் ஏன் ஒரு மனிதனை நொறுக்குகிறார்? ஃபர்ஸ்ட், ஃபார் ஆர் growth, நம்முடைய வளர்ச்சிக்காக. இந்த பாதையின் மூலமாய் தேவன் நம்மை ஓங்கி வளர செய்ய அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது, ஏன் ஒரு மனிதன் நொறுக்கப்படுகிறார், தேவன் ஏன் ஒரு மனிதனை நொறுக்குகிறார்? முதலாவது, ஃபார் அவர் growth, நம்முடைய வளர்ச்சிக்காக. இரண்டாவது, ஃபார் அதர்ஸ் குட், மற்றவர்களுடைய நன்மைக்காக. இதுதான் ஏற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்ன உடைச்சு என்ன நொறுக்கி ஆண்டவர் என்ன வளர்த்தா பரவாயில்ல, ஆனா ஆண்டவர் சில வேளைகள் நம்மளை நொறுக்கி மற்றவன் நன்மைக்காக நம்மளை நொறுக்கிறாரு. இட்ஸ் a very hard part. இந்த உடைவு பார்த்தீங்கன்னா, நொறுக்குதல் நமக்கு என்ன நன்மை உண்டாச்சுன்னா, நிறைய வாட்டி என்ன நம்மளுக்கு ஒன்றும் நன்மை உண்டாகலையே. யோனாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன். யோனா 4:11 ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இங்க 120,000 பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்களுக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நீங்க யோனாவா நீங்க யோசிச்சு பாருங்களேன். சரி, இந்த 120,000 பேருக்கு நீங்க பரிதாபப்படுறீங்க, இந்த 120,000 பேரை நீங்க ரட்சித்தீங்க. ஆனா நான் இத்தனை பாடுபட்டு இங்க வந்தனே, சாவலான்னு இருந்தவனை கூட பிடிச்சி மீன் வயிற்றுல 3 நாள் போட்டு என்னை கொண்டு வந்தீங்களே, எனக்கு என்ன கிடைச்சது? யோனாவுக்கு என்னங்க நடந்துச்சு?
ஏங்க நம்ம இது யோசிச்சு பார்த்துறீங்களா? இவனுக்கு ரட்சிக்கப்பட்டானுங்க, எல்லாம் உபவாசம் பண்ணி எல்லாம் வந்து இப்போ ஆண்டவர் வந்து ஆக்கினி தீர்ப்பை வந்து மாத்திட்டார். இவனுக்கு வேலை அழிக்காம விட்டுட்டார். இப்போ யார் ரட்சிக்கப்பட்டது, யாருக்கு இன்னைக்கு இப்போ லாபம் கிடைச்சது, இல்லை யார் வந்து மேன்மைப்பட்டது, இல்லை யார் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னா இந்த 1,20,000 பேர். ஆனா ஒருத்தன் இவ்வளவு உடைக்கப்பட்டு வந்தானே, அவனுக்கு என்ன? அவனுக்கு கோபம் வருமா வராதா? ஆண்டவரே என்னை இவ்வளோ உடைச்சு இவனுக்கு எல்லாருக்கும் ஆசீர்வாதமா வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு என்ன கிடைச்சது? நத்திங் ஃபார் ஹிம், ஹி கெட்ஸ் நத்திங். நம்ம ஒழுங்கு விளங்கி கொள்ளணும். இதுக்கு ஏற்றுக்கொள்வது கஷ்டமா இருக்கலாம், ஆனால் ஒன்றை விளங்கி கொள்ளுங்க. சில வேளைகளிலே தேவன் நம்மை உடைப்பதின் காரணம் மற்றவர்களுடைய நன்மைக்காக தேவன் நம்மை உடைக்கிறார். நீங்க மோசேயுடைய வாழ்க்கையை பாருங்களேன். எத்தனை முறை மலைக்கு மேலே ஏறினார் தெரியுமா? 8 முறைங்க. 8 டைம்ஸ் மலை மேலே ஏறி இருக்கிறார். அதுல 2 முறை 40 நாட்கள் அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் உட்கார்ந்துருக்கிறாரு. எதுக்காக தெரியுமா? இந்த ஜனங்களுக்காக இந்த கற்பனைகளை எல்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு வருது. இந்த மனுஷன் 40 நாள் முதல் முறை போய், நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 40 நாள் மேலே உட்காந்துருக்காருங்க. அப்பம் புசியாமல் தண்ணி குடியாமல் உட்காந்துட்டு எல்லாத்தையும் கற்பனைகள்லாம் கீழே எடுத்துட்டு வந்தா இவனுக்கு கண்ணுக்குட்டி செஞ்சு உட்காந்துட்டு இருக்கானுங்க. கோவம் வருமா வராதா? நான் நொறுக்கப்பட்டு, நான் உபவாசம் பண்ணி, நான் கஷ்டப்பட்டு உட்காந்துருக்கேன், இவனுங்க இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. வந்த கோவத்தில் போட்டு ஒரே உடச்சாரு. எனக்கு கொஞ்சம் ஆண்டவர் கொஞ்சம் இறக்கம் பாராட்டிக்கலாம்ல. சரிப்பா, நீ கஷ்டப்பட்டு மேலே போன இவனுக்கு டென்ஷன் ஆகிட்டானுங்க, ஏதோ பண்ணிட்டேன், சரி இருப்பா, நான் உனக்கு இன்னொரு டூப்ளிகேட் காப்பி ஒன்று அனுப்புறேன்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆண்டு இவா மேலே வா, திருப்பி 40 நாள் வா, இந்த வாட்டி நீயே உட்காந்து எழுது. எப்படி பாருங்கள், இந்த இவ்வளோ உடைப்பை கொடுத்துட்டு கடைசியில் ஆண்டவர் வந்து காணவன் உனக்கு கிடையாதுன்னா எப்படி இருக்கும்? அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில அவர் இத்தனை முறை உடைக்கப்பட்டு ஒவ்வொரு முறை எங்க கடைசியில் ஆண்டவரே சொல்றேன், நீ உடுப்பா, இவனெல்லாம் கதையை முடிச்சிடறப்பா, இவனெல்லாம் கொன்னுறப்பா சொல்ற. ஆண்டவர் தயவு செய்து வேணாம் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இரக்கமுள்ள தேவன்ட்ட இவர் இரக்கத்தை சொல்றாரு. ஆண்டவரே தயவு செய்து இரக்கம் பாராட்டுங்கப்பா, என்ன பேசுவாங்கப்பா, எகிப்தில் என்ன பேசுவாங்க, இந்த ஜனங்கள்லாம் என்ன பேசுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எதுக்காகனா இந்த ஜனங்களுக்காகங்க. இவங்க மாமனாரே வந்து ஃபீல் பண்றாரு. இப்போ இந்த மாதிரி யாராவது பார்த்தீங்க, மாமனார் ஃபீல் பண்றாரு. யாருக்கு? மாப்பிள்ளைக்கு. ஐயோ ரொம்ப கஷ்டப்படுறாரு. இந்த மாதிரி மாமனார்லாம் அந்த அளவு கஷ்டப்பட்டுருக்காரு. யூஸ்வலாக மாமனார் இப்படி சொல்ல மாட்டாங்க, என்னதான் வேலை செய்தாலும் ஒன்றும் செய்ய மாட்டாப்பா. ஆனால் இவர் பாருங்க, இந்த மாமனார் அவரே நொந்து போயிட்டார். அப்பா ஐயா, மாப்பிள்ளை எவ்வளோ வேலை செய்கிறாருப்பா. அந்த மாதிரி எதுக்கு இவனுக்கு பிரச்சனை கேட்டு 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 ஒவ்வொரு நாளும் உடஞ்சி ஒரு நாள் நொறுக்கப்பட்டு எதுக்காகனா எல்லாம் ஜனங்களுக்காகங்க. நம்முடைய வாழ்க்கையில் சில வேலைகளில் பாருங்க, ஆண்டவர் எதற்காக உடைக்கிறார் என்றால் நம்மளுக்கு புரியாது. மற்றவர்களுடைய நன்மைக்காக நம்மளை உடைக்கிறாரு. ஆதியாகமம் 45:5 இன்றைக்கு ஏன் நம்ம யோசேப்பை குறித்து இவ்வளோ பேசுகிறோங்க? எல்லா செய்திகளும் ஏதாவது ஒரு வாட்டியாவது யோசேப்பை பற்றி நான் பேசிடுறேன். 45:5 என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம், அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம், ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். எப்படி இருப்பாருங்க? இவர் எதுக்கு உடைக்கப்பட்டாரா? இவர் எதுக்காக இவ்வளோ வேதனைப்பட்டார்? 13 வருஷம். ஏன் இத்தனை உடைவு, ஏன் இத்தனை நொறுக்குதல் அப்படின்னு பார்த்தா வேற ஒன்றும் கிடையாது. என்னன்னா, உங்களுக்கு ஜீவ ரட்சணை செய்யறதுக்கு எனக்கு 13 வருஷம் ஆண்டு உடைச்சாருப்பா. என்ன உங்களுடைய நன்மைக்காக என்னை இந்த பாதையில் தேவன் நடத்தினாருப்பா. நீங்கள் ஏசாயா 53:5 நீங்கள் அதை தான் வாசிக்கலாம். நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் நாம் குணமாக. நீங்க பார்த்தீங்கன்னா அவர் நொறுக்கப்பட்டார், நான் சுகமாகிறேன். அவர் அடிக்கப்பட்டார், என்னுடைய மீறுதல்கள் எனக்கு வந்து மன்னிக்கப்பட்டது, அவர் மேல் ஆக்கினை வந்தது, எனக்கு சமாதானம் கிடைத்தது. நீங்க பாத்தீங்கன்னா அவர் அடிக்கப்பட்டதுனால நான் சமாதானத்தை பெற்றேன். இப்போ ரெண்டாவது, ஏன் ஒரு தேவனுடைய பிள்ளை நொறுக்கப்படுகிறார்கள் என்றால், முதலாவது நான் சொன்னேன், ஃபார் அவர் growth, நம்முடைய தனிப்பட்ட வளர்ச்சிக்காக தேவன் நம்மை நொறுக்குகிறார். ரெண்டாவது, ஃபார் அதர்ஸ் குட், மற்றவர்களுடைய நன்மைக்காக தேவன் நம்மை நொறுக்குகிறார். கடைசியாக மூன்றாவது, ஃபார் ஹிஸ் க்ளோரி, தம்முடைய மகிமைக்காக, கர்த்தரினுடைய மகிமைக்காக நம்மை அவர் உடைக்கிறார். யோனா 3:10 பாருங்க, அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவருடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். ஆனா அடுத்த வசனம் 4:1 யோனாவுக்கு இது மிகவும் விசனமா இருந்தது. இவர் நொறுங்கிட்டாரு. ஆண்டவர் ஏன் இதை செய்தார் என்றால்,
தம்முடைய மகிமை அந்த தேசத்துல விளங்க வேண்டும் என்பதற்காக இதை செய்தார். அது நிறைய வேலை நம்மளுக்கு கஷ்டமா இருக்கலாம், யோனாவுக்கு அது பெரிய சந்தோஷமா இல்லை. என்ன ஆண்டவரே, என்ன எதுக்கு நொறுக்குறீங்க? இதுக்கு sometimes we don't understand. நமக்கு அநேக வேளை புரிவதில்லை. பட் God crushes us for his glory. தேவனுடைய மகிமை விளங்கத்தக்கதாக, தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கும்படியாக தேவன் நம்மை அநேக வேளை நொறுக்குகிறார். நான் சொன்னது போல எதற்காக ஆண்டவர் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி அலோவ் பண்ணுங்க? தம்முடைய நாமத்தை விளங்க செய்வதற்காக. இவங்களை பயமுறுத்துறதுக்கா? இவங்களை அந்த நேரத்தில் பதட்டப்பட வச்சு ஆண்டருக்கு என்ன விருப்பமா, நம்மளை நொறுக்கி என்ன ஆண்டருக்கு என்ன விருப்பமா? இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை விளங்க செய்கிறார். அவர் மகிமைப்படுகிறார். He sets up a crushing to reveal his glory. ஏனென்றால் நம்முடைய பலவீனத்துல தாங்க அவருடைய பலன் பரிபூர்ணமாக விளங்க முடியும். அவருடைய மகிமை எங்க விளங்க செய்கிறார் தெரியுமா? அவருடைய பரிபூர்ண பலனை எங்க விளங்க செய்கிறார்னா என்னுடைய பலவீனத்துல. எனக்கு பலவீனமே வேணாம், எனக்கு நொறுக்குதலே வேணாம் அப்படின்னா அவருடைய பரிபூர்ண பலன் நம்முடைய வாழ்க்கையில் விளங்குவதற்கான இடம் இல்லை. The crushing of Job ended with the glory of God revealed in the life of Job. யோபனுடைய வாழ்க்கை எடுத்து பாருங்க. இவ்வளவு உடைவு எதுக்குங்க? 41 அதிகாரங்கள் உடைவுங்க. 41 அதிகாரங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒவ்வொன்றா இழக்கிறான், ஒவ்வொன்றா நொறுக்கப்படுறான். பிள்ளைகளை இழக்கிறான், அவன் ஆஸ்திகளை இழக்கிறான், சொந்த மனைவி திட்டிட்டு போறாங்க, வேலைக்காரன் திட்டிட்டு போறாங்க, எல்லாத்தையும் நொறுக்கப்படும். சரி, நண்பர்கள் ஆறுதலா பேசுவானா, அவன் அதுக்கு மேல நொறுக்கிட்டு போறான். அவன் பாட்டு இஷ்டத்துக்கு பேசுறான். 41 அதிகாரங்கள் நொறுக்கப்படுறாங்க. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவனுடைய பலவீனத்துல, அவனுடைய நொறுக்குதலின் மத்தியில தேவன் தம்முடைய நாமத்தை மகிமையாய் விளங்க செய்தார். நான் சொல்றேன், இந்த காலை வேளையில அநேக காரியங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இயேசு ஒரு மகன் அவர்கிட்ட கொண்டு வராங்க, ஒரு சுகவீனமான ஒரு பையன். ஆண்டவர் சொல்றாரு, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். ஆண்டு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில சில காரியங்களை ஆண்டு அனுமதிக்கிறது. சீஷர்லாம் கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர் இது நடக்குது? ஏன் இந்த பையன் இப்படி இருக்கிறான்? ஏன் இந்த சூழ்நிலை இப்படி இருக்குன்னா ஆண்டு சொல்றாரு, அப்பா இது நீ உன் பிரச்சனை இல்லைப்பா, இது அப்பா அவங்க செஞ்ச பிரச்சனை இல்லை, அம்மா செஞ்ச பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை. இது ஒரே ஒரு காரியம் தான், என்னன்னா இவன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுடைய நொறுக்குதலை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நொறுக்குதலில் உம்முடைய நாமம் மகிமைப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கை நான் கடந்து செல்லுகிற பாதையில் உம்முடைய நாமம் மகிமைப்படும். நான் எல்லாரும் சொல்லுவாங்க, இதுல இருந்து வெளியே வர முடியாது, இந்த பிரச்சனையிலேருந்து இவங்க வெளியே வர முடியாது, இவங்க இதை சமாளிக்க முடியாது, ஜனங்கள் எல்லாரும் சொல்லலாம். ஆனால் அதே வாய் சொல்லும், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர், அவர்கள் விடுவிக்க வல்லவர். அன்றைக்கு அப்படிதாங்க அந்த சம்பவங்கள்லாம் முடிஞ்சு. அதே நேபுகாத்நேச்சார், உங்களை என் கையில் விடுவிக்கிற தேவன் யாருன்னு கேட்டா அதே நேபுகாத்நேச்சார் தான் சொன்னான், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருந்தார். நான் சொல்றேன், நீங்கள் என்ன நொறுக்குதல்ல போலாம், ஆண்டவர் ஒருவரை நொறுக்குகிறார் என்றால் 3 காரணங்களுக்காக தான். ஒன்று, என்னை வளர செய்கிறார், என்னை ஒரு சிறிய இடத்துலேருந்து மகா நகரமாகிய நினைவை கொண்டு போ. நான் நினச்சிட்டு இருக்கேன், இதுதான் என்னுடைய ஏரியா நினச்சிட்டு இருக்கிறேன், இங்கே தான் நான் இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன், இதுதான் என்னுடைய ஏரியா ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் நினைக்கிறேன். ஆனால் ஆண்டவர் மகா நகரத்துக்கு அவனை கூப்பிட்டார். பா, உன்னுடைய அழைப்பு பெரிய அழைப்புப்பா, உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்ய போகிறேன், நீ இதே இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு இல்லை, உன்னை பெரிய அழைப்பு நான் உனக்கு தந்திருக்கிறேன், உன் மேலே பெரிய நம்மளுக்கு நிறைய வாட்டி ஆண்டவர் நம்மை இந்த வளர்ச்சிக்கு கொண்டு போகிறார், புதிய இடத்துக்கு நம்ம கொண்டு போகிறார். சி, எவ்வளவு பெரிய இடத்துக்கு போகிறோமோ அவ்வளவு பெரிய யுத்தம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. கோலியாத்தை கொன்னுட்டு தான் அவருக்கு ஒரே நிமிஷத்தில் சவுலை காட்டில் 10 மடங்கு ஏங்க பாராட்டினாங்க? ஏதோ ஒரு எலியை கொன்னதுக்கா? இல்லை. ஐயோ, ஒரு பூனை போயிட்டு பிடிச்சி ஒரே கொண்டாருங்க. சவுல் கொன்றது 10 எலி, இவர் கொன்றது 1000 எலி, அப்படி சொல்லல. அவரை 10 மடங்கு ஏன் உயர்த்தினாங்க தெரியுமா? கொன்னது யாருன்னா கோலியாத்து. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய எதிரிகள் வருகிறார்களோ, எவ்வளவு பெரிய நொறுக்குதல் வருதோ, எவ்வளவு பெரிய போராட்டங்கள் வருகிறதோ, அவ்வளவு பெரிய வெற்றியை கர்த்தர் அதற்கு பின்பதாய் வைத்திருக்கிறார். உங்களை வளர்ச்சி அடைய செய்கிறார். எஸ், நல்லதுதான், ஆடு மேய்ச்சது நல்லதுதான், சிங்கத்தை மறைவில் கொன்னது நல்லதுதான், கரடியை கொன்னது நல்லதுதான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்றாருனாப்பா, நீ இந்த மறைவிடங்களில் செஞ்ச காரியங்களை இன்றைக்கு உலகம் அறியத்தக்கதவன மகா நகரத்துக்கு நான் கொண்டு போறேன்ப்பா, மகா இடங்களுக்கு நான் கொண்டு போறேன், பெரிய இடங்களுக்கு நான் உன்னை கொண்டு போறேன்.
நான் சொல்றேன், இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இந்த நொறுக்குதலை அனுமதிப்பதின் காரணம் நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டியது என்னவென்றால், என் வளர்ச்சிக்காக ஆண்டதை செய்கிறார். ஃபார் மை growth. ரெண்டாவது, ஃபார் அதர்ஸ் குட். ஒருவேளை எனக்கு புரியல, ஒருவேளை என்னுடைய நன்மைக்காக கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என் வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவர் மற்ற யாரையோ தொடுறாரு, மற்ற யாரோட பேசுறாரு. என்னுடைய வாழ்க்கை அநேகருக்கு சாட்சியா மாறுது, என்னுடைய உடைவு அநேகருக்கு சாட்சியா மாறுது. அன்றைக்கு பாருங்க, அந்த சமாரிய ஸ்திரீ, அவளுடைய உடைவு, அவளுடைய நொறுக்கப்படுதல் என்னவா மாறிச்சுன்னா, அந்த தேசமே, அந்த பட்டணமே அவளுடைய சாட்சியை கேட்டு அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்க. அவ யோசிச்சிருக்கலாம், நான் ஏன் உடைக்கப்படணும், நான் ஏன் இந்த பாதையில போகணும், இவ்வளவு நான் ஏன் நொறுக்கப்படணும். ஆனா ஆண்டு சொன்னாரு, அந்த நொறுக்கப்பட்ட வாழ்க்கை தான் அந்த பட்டணத்தையே தேவனிடத்துல கொண்டு வந்து. நான் சொல்றேன், sometimes you don't even understand, your crushing is not even for you, your crushing is for somebody else. ஆண்டவர் வேற யாரோ ஒரு நன்மைக்காக நம்மளை உடைக்கிறாரு. நான் சொல்றேன், அதனுடைய பிரதிபலனை நிச்சயமாக நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பார்ப்பீங்க, நிச்சயமா பார்ப்பீங்க. ஆண்டவர் சும்மா உடைச்சிட்டு அவங்கள, அந்த பிரதிபலனை நீங்கள் நிச்சயமாக உங்கள் கண்களில் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றவர்கள் நன்மைக்காக தேவன் உடைக்கிறார். மூன்றாவது, கர்த்தருடைய மகிமைக்காக உடைக்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இருக்கிற இந்த உடைவு உம்முடைய நாமத்திற்கு மகிமையை கடைசியில் சேர்க்கும் அப்படின்னா, அதுக்கு எந்த உடைவையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே. அதுக்கு எப்படி உடைக்கப்பட்டாலும் நான் பரவாயில்ல. அந்த உடைவினுடைய முடிவில் என்னுடைய தேவனுடைய நாம மகிமைப்படுது அப்படின்ற ஒரு சாட்சி, அதை விட பெரிய சாட்சி இந்த உலகத்தில் கிடையாதுங்க. வேற சாட்சியே கிடையாது. தேவன் அந்த உடைவின் மத்தியில் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அதை செய்கிறார். நம்ம எல்லாரும் ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிக்க போறோம். ரோமர் 8:18. இந்த வசனத்தை நீங்க அறிக்கை பண்ணுங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். எல்லாரும் வேதத்தை திறந்து இல்லை ஸ்கிரீன்ல பார்த்து ஒரு 5 செகண்ட் தரேன். எல்லாரும் இந்த வசனத்தை ஒன்றாக சேர்ந்து நம்ம வாசிப்போம். ரோமர் 8:18 வாசி நம்ம ஜோம் பண்ணலாம். ரோமர் 8:18 எடுத்துட்டீங்களா? எல்லாரும் வாசிக்கலாமா? ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று எண்ணுகிறேன். இன்றைக்கு நீங்க கடந்து போகிற பாடுகள் உங்கள் வாழ்க்கையில தேவன் வெளிப்படுத்த போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னொரு முறை வாசிக்கலாமா? விசுவாசத்தோட வாசி. நான் இன்றைக்கு போகிற பாதை எனக்கு பின்னாடி வர மகிமைக்கு அதெல்லாம் கம்பேரிசனே கிடையாது. இதெல்லாம் ஒரு நீங்க திரும்பி பார்த்து சொல்லுவீங்க. நான் சொல்றேன், நீங்க விசுவாசிங்க. நீங்க திரும்பி பார்த்தோம் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவீங்க, நான் கடந்து வந்த பாதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க, நான் பட்ட பாடுகள்லாம் ஒண்ணுமே இல்லை. தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற மகிமை அவ்வளவு பெரிய மகிமை. ஆண்டவர் அந்த நிலைமையில் நம்ம ஒவ்வொரு கொண்டு நிறுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம அன்னைக்கு சொல்லுவோம், நீர் நொறுக்கின எலும்புகள் களிகூரும் ஆண்டவரே. நீர் நொறுக்கின எலும்புகள் வேதனைப்பட்டதுன்னு சொல்லலை. நீர் நொறுக்கின எலும்புகளால் ஐயோ நான் துவண்டு போயிட்டேன். ஏன் எலும்பு நொறுக்கப்பட்டா நல்லாவா இருக்கும்? ஆனால் அவன் சொன்னான், நீர் நொறுக்கின எலும்புகள் என் வாழ்க்கையில் களிகூரும். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஆண்டவர் நொறுக்குவது நம்முடைய வளர்ச்சிக்காக, ஆண்டவர் நொறுக்குவது மற்றவருடைய நன்மைக்காக, ஆண்டவர் நொறுக்குவது கர்த்தருடைய மகிமைக்காக.